சாமி 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 எங்களை வாழ வச்ச தெய்வம் எங்க குடிசை பக்கமே வந்துடுச்சா சாமி? என்னம்மா சொல்ற? நான் உங்களை வாழ வச்சு சாமி உங்க காலடி எங்க குடிசையில பட்டா அது ரொம்ப புண்ணியமுங்க சாமி. வாங்க சாமி, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சரி போங்க, வரேன். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. உட்காருங்க சாமி, உட்காருங்க. சாமி, என் புருஷன் 24 மணி நேரமும் சாராயம் குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் எனக்கு அடி உத குத்துதான். குழந்தைங்க சதா அழுதுகிட்டே இருக்கும். சாமி, நீங்க குடிய பத்தியும் அதனால அவர் கெடுதலை பத்தியும் ஒரு சினிமா படம் எடுத்தீங்களே, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாராய் புட்டி எல்லாம் உடைச்சதுதான் சாமி. இன்ன வரைக்கும் சாராய் புட்டியை கையால தொடரவே இல்ல சாமி. சாமி, எங்க குடும்பத்தை வாழ வச்ச தெய்வம் நீங்க சாமி. உங்க படத்தை நாங்க எங்க மாட்டி வச்சிருக்கோம் பாருங்க சாமி, பாருங்க சாமி, பாருங்க. என்ன சாமி அப்படி பாக்குறீங்க? என் புருஷன் உங்க வீட்டுக்கு கடுதாசி எழுதி போட்டாரு. நீங்க தான் சாமி இந்த போட்டாவை அனுப்பி வச்சீங்க. சாமி, என் புருஷன் மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போதெல்லாம் உங்க போட்டாவை தொட்டு கும்பிட்டு தான் சாமி போவாரு. சாமி, ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா கருவாட்டு குழம்போட உங்களுக்கு சோறாக்கி போடுவேனுங்க. சாமி, கொஞ்சம் இருந்துட்டு போங்க சாமி. அஞ்சலே, நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? பட்டணத்துல ஒரு பெரிய ஆச்சரியம். சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர் ஒருத்தர் மாதிரியே நான் இருக்கும் போல் இருக்கு. அதனால போற இடத்துல எல்லாம் எனக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்குது. ஐயோ, என்ன சாமி இது? ஏன் தெரியுமா? இருந்தோம், என் பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறான்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சார். உங்க வரதட்சணைங்கிற படத்தை பார்த்துட்டு தான் என் மாப்பிள்ள 1 பைசா வரதட்சணை வாங்கிக்காம கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் சார். என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சார் 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 நில்லுங்க சார், நில்லுங்க சார். என்ன சார்? என்ன சார்? நடந்து போறீங்களா சார்? கால் இருக்கு, நடந்து போற. சினிமா எடுக்கிற மாதிரி தமாஷா பேசுறீங்க சார். ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ். லுங்கியோடயா சார்? அது மக்கள் அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாது பாருங்க, அதனாலதான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். நல்லா இருங்க, பரம ரசிகர் போல் இருக்கு. இல்லன்னா உங்க மருமலர்ச்சி படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா சார்? என் வாழ்க்கையில தினம் ஒரு முறையாவது உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் சார். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சேது, ஃபுல்லா லைட் பண்ணீங்க. காஃபி வேண்டாம்பா. அங்கேருந்து ஆலெக்ஸ் வந்து ஹீரோனை மீட் பண்றான். அப்புறம் ட்ராலி சார். ஆமாப்பா, இங்க வந்து உட்கார்றா. ஃபுல் ஃப்ளோர் லைட் பண்ணீங்க. ஒரு 45 நிமிஷம் ஆகுமா? 1 மணி நேரம். சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நரசிம்மன் சார், டயலாக் சொல்லி கொடுங்க. ஒழுங்கா பேச சொல்லுங்க. தமிழ் வராது சார் உங்களுக்கு. மார்க்கெட் இருக்குல்ல, இப்படிதான் பத்திரிக்காரன் மதிக்காத போவாரு. தம்பி, வாப்பா. வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி வை.
இப்படி பயந்து நடுக்குறீங்க? சமுதாயத்துல மூல முடுக்குல நடக்கிற ஊழல்களை சந்தி சிரிக்க வச்சு பல பெரிய மனுஷங்களோட முகத்திரையை கிழிக்கிற டைரக்டர் எனக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரு. அப்படிப்பட்ட டைரக்டர் சக்கரவர்த்திக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்குன்னு பொதுமக்களுக்கோ இல்ல பத்திரிக்கைக்காரங்களுக்கோ தெரிஞ்சது தமிழ்நாடு பூரா சந்தி சிரிக்க வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்டே க்ளோஸ். பாப்பா இருக்கா இல்லையா? உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கா. என்ன டைகர், என்ன ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? வழக்கம் போல கேமராவோட பக்கத்து ரூமுக்கு போயிடுறேன். கத்தாத, சீக்கிரம் போ. இன்றைய ராசி பலன். அதிர்ஷ்டகரமான நாள். ஆமாண்டா, அவனேதான். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவோம். பின் வழியாவா? சார், நீங்க தானே சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர்? டேய் பச்சையப்பா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஓசியில டிஃபன் கிடைச்சது. மீனவ பொம்பளை கருவாட்டு குழம்போட சோறு போட்டா இவங்க கார்ல வந்திருக்காங்க. பெருசா கொடுப்பாங்க. ஆமான்னு சொல்லுடா. ஆமா, நான் தான் டைரக்டர். பேரு சக்கரவர்த்தி தானே? மாறு வேஷத்துல வந்திருக்கேன். சமுதாய புற்றுநோய்ங்கிற படத்தை எடுத்தது நீங்க தானே? ஆமா. அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே? ஆமா ஆமா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க சமூக விரோதிகள் காமிச்ச படம். அதுதான் என் கொள்கை. உங்களுக்கு படம் பிடிச்சதா? இப்ப பிடிக்க போகுது. ஏண்டா நிக்கிற, போடுறா. ஹலோ, நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. நான் தான் செங்கல்பட்டு செங்கோடை. நான் தான் காட்டாங்குளத்தூர் காத்தாடி. நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னடா? இப்போ உங்க புருஷன் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல ஹவுரா மெயில் போனதுக்கு அப்புறம் அடச்சி ஹவுரா மெயில் இல்லடா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஆமா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல 300 ரூபாய் போட்டு வை. ஹலோ, முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது. 300ன்னா சின்ன 300 இல்ல, பெரிய 300. பெரிய 300ன்னா எவ்வளவு தெரியுங்களா? 3000 ரூபா. அடச்சி, உன்னை பதிக்க வச்சாலே 3000 கேட்கலாம். இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான். இவனுக்கும் கணக்கு தெரியாது. பெரிய 300ன்னா 3000 இல்லே, 30,000. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷனை பணமாத்தான் பாப்பீங்க. அண்ணே, எதுக்கு நம்ம போன் நம்பரை கொடுத்தீங்க? நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க. 6 5 1. உன் பேச்சை கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தேன்னா நம்ம எல்லாருமே தான் மாட்டிக்குவோம். எங்க கிளம்பிட்ட? பேசுறதுக்கு நேரம் இல்ல, பேங்க்குக்கு போயாகணும். உங்களை யாரோ பதுக்கி வச்சிருக்காங்களாம். என்ன?
உங்களை யாரும் பதிக்க வைக்கலையா? என்னடி வளர்ற? ஆமாங்க, கூடுவாஞ்சேரி ரயில்வே லைன்ல நாளைக்கு காலையில 30,000 ரூபாய் கேட்டி உங்களை யாரோ கொலை பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு போன் வந்துச்சுங்க. நான் ஒரு பாப்புலர் டைரக்டர். என் நம்பரை டெலிபோன் டைரக்டரியில பார்த்துட்டு எத்தனையோ இடியட்ஸ் போன் பண்ணுமா. இதெல்லாம் நம்பிட்டு அழறதா? கம் ஆன் சில்லி கேர்ள். இன்னைக்கு ஸ்டேட் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கொடுக்கறாங்க. வரியா? நல்ல புடவையா கட்டிக்கணும். எம்ஜிஆர் எல்லாம் வராங்க. நம்ம பதிக்க வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு பாப்போம். ஐயோ, என்னடா அது? இவனை ராத்திரி பூரா நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடானா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பிரைஸ் வாங்கியிருக்கான். போட்டோ கூட வந்திருக்கு. எப்படி அது? அண்ணே, ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்க போகுது. நல்லா பாருங்க. அதே சிரிச்ச முகம், அதே சிவப்பு கலர், அதே கருப்பு கண்ணாடி, அதே வெள்ள தொப்பி. எம்ஜிஆரே தான், டூப்ளிகேட் இல்ல. சின்ன நேத்தே வேணாம் சொன்னேன், கேட்டீங்களா? என்ன என்ன வேண்டான்னு சொன்ன? நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் சாராய கடைக்கு போனீங்களா? சின்ன நன்னையான காவலுக்கு விட்டுட்டு போனீங்க. அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் இருக்கீங்க, சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா 2000 ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன கூட்டிட்டு போனாரு, பரிசையும் வாங்கிட்டேன். பாத்தீங்களா, பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. பாவம் சின்ன மாட்டிட்டாரு. அவரை அடிச்சிடாதீங்க. பாவங்க, அவர் அடிச்சிடாதீங்க. அண்ணே 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 அண்ணே, என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. என்னது? நேற்று ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நானா? அட சொன்னா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? குண்டுகிட்ட சொன்னாத எனக்கு எக்ஸ்ட்ராவா 3000 ரூபாய் தள்ளுன்னு. என்னடா சின்ன சேர்த்து நீங்களும் அடிக்கிறீங்களே. இவர் அடிச்சிடாதீங்க. இல்ல அண்ணே அண்ணே, நேரமாச்சுனே. அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே. எதுக்கு? நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா கூடுவாஞ்சேரிக்கு வழி தெரியாது, எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா என்கிட்ட குடுறி, நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டா. இப்ப பங்கு பிரிக்கணும்ல, அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இந்த பாருங்க. எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு. இந்த பாரு, உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன். எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்குறேன். மொத்த பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. முட்டா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க. அடுத்த வருஷம் உன் பிறந்த நாளைக்கு பட்டுப்புட வாங்கி தருவேன் போன வருஷம் சொன்னேன். இந்த வருஷம் உன் பிறந்த நாளும் வந்துருச்சு. என்னால உனக்கு ஒரு பட்டுப்புட வாங்கி தர முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு அஞ்சல. யாரு? யாரது? டேய் கஸ்மாலம், நான் தான் அவன் மனசாட்சி. நீ நினைச்சா உனக்கு ஒரு பட்டுப்புடவை கிடைக்காத? யாருக்குடா காது குத்துற? எப்படா எப்படி கிடைக்கும்? பச்சையப்பா, நீ பச்சையப்பனா போனாதான்டா கிடைக்காது. டைரக்டர் சக்கரவர்த்தியா போனா கண்டிப்பா கிடைக்கும். ஐயோ, அது தப்பு இல்ல. அப்படின்னா டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடிச்சாங்க, அது தப்பு இல்ல. டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடைச்சு வச்சாங்க, அது தப்பு இல்ல.
டைரக்டருக்காக நீ நிறைய தியாகம் பண்ணிருக்கடா. அதுக்கு ஆண்டவனா கொடுக்கிற பரிசு தாண்டா இந்த பட்டு புடவை. போய் வாங்கிக்க. அப்போ ஊருக்குள்ள போய் நான் தான் டைரக்டர் சக்கரவர்த்தின்னு சொன்னா நம்புவாங்கங்கிற. மறுபடியும் அடிக்க மாட்டானுங்களே. நீ டைரக்டர் சக்கரவர்த்தியா போய் பாருடா. அப்பதான் உனக்கு கிடைக்கிற மரியாதையே உனக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் சரி. நான் எப்படி டைரக்டர் சக்கரவர்த்தியா மாறுறது? லாண்டரியில கிடைக்காது வெள்ளை பேண்ட் வெள்ளை ஜிப்பா. அப்பப்போ நகத்தை கட்சிக்க புடவை கடைக்கு போய் நெல்லு. மத்தது கடைக்காரன் பாத்துக்கிறான். வாங்க சார் வாங்க. வணக்கம். நான் உங்க பரம ரசிகன். உங்க படங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் டே பாத்துருவேன். இது நம்ம கடை தான் சார். உங்களுக்கு என்ன வேணும்? அஞ்சலிக்கு ஒரு புடவை. அஞ்சலி யார், வேலைக்காரியா? என் பொண்டாட்டியோட பேரு. உங்க பொண்டாட்டி பேரை நான் பேப்பர்ல உமான்லங்க படிச்சிருக்கேன். அப்பா அம்மா வச்ச பேர் உமா. நான் செல்லமா கூப்பிடுறது அஞ்சலை. அப்போ உங்க பேர்ல ஒண்ணும் மாத்தம் இல்லையே? என் பேர்ல ஒண்ணும் மாத்தம் கிடையாது. அது பச்சையப்பன் தான். பச்சையப்பனா? அது வச்ச பேர் பச்சையப்ப, வச்சுக்கிட்ட பேர் சக்கரவர்த்தி. இப்ப என்ன சார் படம் எடுக்கிறீங்க? கடலிலே அலை. கடலிலே அலையா? நான் நதியில சிலையில பேப்பர்ல படிச்சேன். வச்ச பேர் கடலிலே அலை, வச்சுக்கிட்ட பேர் நதியிலே சிலை. சேலையை பாப்போமா? டைரக்டர் சக்கரவர்த்தி நம்ம கடைக்கு வந்திருக்காரு. நீ போய் ஒரு போட்டோகிராஃபர் பிடிச்ச. சரி சார். அவரை கேமராவோட வர சொல்லு. சார், ஒரு 40-45 ரூபால சாயம் போகாத புடவைய காட்டுங்க சார். என்ன சார் விளையாடுறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். உங்க மனைவிக்கு புடவை எடுக்க வந்திருக்கீங்க. 40-45 ரூபாய்க்கா புடவை எடுக்கிறது? எனக்கு திருமணம் நாள உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காலைல பேப்பர்ல படிச்சேனே. ஓஹோ. இந்தப்பா ஒரு 1500 2000 புடவை எடுத்து போடு. சார், ஷூட்டிங் வந்த அவசரத்துல என் பெருச வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். உங்களை யார் சார் பணம் கேட்டாங்க? நீங்க புடவை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. பில்ல பின்னாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். புடவை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பில்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அப்ப இந்த 1000 ரூபாய் புடவை எல்லாம் வேண்டாம் சார். 2000 ரூபாய் 3000 ரூபாய் புடவை எடுத்து காட்டுங்க. பில்ல வீட்டுக்கு தானே அனுப்புறீங்க? ஆமாங்க. காட்டுங்க சார். பெரிய சினிமா டைரக்டர் வந்திருக்காரு. எங்க முதலாளியை வச்சு பல ஆண்கள்ல படம் எடு. உன் தொழில் திறமை காட்டு. பட்டுப்புடவை 3469 ரூபாய், பட்டு ரவிக்க 640 ரூபாய், டாட்டின் உள்பாவர 86 ரூபாய், ரவிக்கைக்கு உள்ள போடுற வெள்ளை ரவிக்க 48 ரூபாய், ஆக மொத்தம் 4243 ரூபாய். இந்தாங்க பில்லு. தம்பி, இதுல அவரு எனக்காக வாங்கியிருக்க மாட்டாருப்பா. ஏதாவது சினிமா படத்துக்கு ஹீரோயினுக்காக வாங்கியிருப்பாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? எந்த டைரக்டர் சினிமா நடிகைக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாரு? அதுக்குன்னு காஸ்டியூமர்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு எங்க திருமண நாள், என் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும். ஆனா துட்டு எடுத்துட்டு வரலாம்னு சொன்னாரு. அதனால என்ன, நீங்க துணியை எடுத்துட்டு போங்க, பில்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு எங்க முதலாளி சொன்னாரு. அவர் பார்சல் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் பில்ல எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயா கடை விட்டு புறப்பட்டு 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலீங்களா? கொஞ்சம் இருப்பா. குட் மார்னிங் சார். அம்மா பணம் கொடுத்தாங்க சார். நல்லவா சார்? வரேன் சார். அஷ்வே, என்னாச்சு உனக்கு? பார்சல் எங்குங்க? எந்த பார்சல்? ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். எனக்காக கடைக்கு நீங்களே போய் பிரா வாங்கணுமா? என்னடி வளர்ற? இப்படிதான் செய்யறத செய்வீங்க, அப்புறமா சல்லு சல்லுன்னு விழுவீங்க. புடவை என்ன கலருங்க? புடவை கலர் என்னடி சொல்ற?
வெட்டிங் ஆனிவர்சரிக்காக புடவை வாங்குற விஷயம் எனக்கு தெரியும். புடவையும் பிளவுஸும் மேட்சிங்கா இருக்கா? இந்த பாருமா, என் ஹீரோயின் அவங்க கூட ஓடிட்டா. நானும் ப்ரொடியூசர் என்ன செய்யறதுன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். பொண்டாட்டி இருக்கு ஞாபகமே இல்ல. வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. நீங்க வாங்காமதான் அந்த கடைக்கார பையன் வந்து 4500 ரூபாய் வாங்கிட்டு போனா? 4500 ரூபாய்? என்ன பையன்? அந்த பையங்க என்ன பையன்? சின்ன பையங்க. அஷோ, கரெக்ட். வாங்க சார், வாங்க வாங்க. அம்மா வாங்க. இவங்க தான் அஞ்சலையா சார்? அஞ்சலையா? நீங்க செல்லமா கூப்பிடுற பேருன்னு சொன்னீங்களே. நான்சென்ஸ். நீங்க தான் இந்த கடைக்கு முதலாளியா? என்ன திடீர்னு சந்தேகம்? உங்க கடைக்கு வந்து நான் புடவை வாங்கினதா வீட்டுக்கு பில் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க பையன் வேற வந்து பணத்தை வாங்கிட்டு போயிருக்கா. எப்ப சார் உங்க கடைக்கு வந்த? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் வந்தீங்களே. What the hell? நான் உங்க கடைக்கு வரல, புடவை வாங்கல, பில் அனுப்ப சொல்லல. என்ன அஞ்சலை ஓகேயா? உமா ஓகேயா? பில்ல ரீஃபண்ட் பண்ணுங்க. பணத்தை திருப்பி கொடுங்க சார். நீங்க எங்க கடைக்கு வரலன்னு சொல்றீங்களா? அப்ப காலையில வந்தது யாரு? உங்க டூயல் ரோலா? இது என்ன சினிமா கிளைமேக்ஸா? யார் சார் இவன்? நீங்க இங்க வரலனா உங்க போட்டோஸ் எல்லாம் எப்படி வந்தது? ஏன் சார், நீங்க சின்ன வீட்டுக்கு புடவை வாங்குறதா சொல்லி இருந்தா நான் பெரிய வீட்டுல பில்ல கொடுத்திருக்க மாட்டேனே. நீங்க பெரிய வீடு தானே? டேய், இங்க பாருமா. உமா உமா, டேய், அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவரை போய் நேரடியா சின்ன வீடு பெரிய வீடுன்னு கேக்குறியே? சினிமா டைரக்டர் தானே முதலாளி. ஆ. சின்ன வீடு, பெரிய வீடு, மாடி வீடு, ஓட்டு வீடு, குடிசை வீடு, கிட்டத்தட்ட ஒரு காலனிய செட்டப்ல இருக்கும்.